Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க. அமரும். இயேசுவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, அகரஞ்சேரி இறை பக்தர்களே, ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமையிலும் நாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் இந்த நேரம் இனிமையானது. இந்த நாளும் கடவுள் நம்ம கொடுத்த ஒரு கொடையானது. இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் இந்த நாளிலே சென்ற ஆண்டு கூட தோமையை பற்றி நான் மறைவுரை ஆற்றியது எனக்கு நினைவு இருக்கிறது. நம்பிக்கை, தோமாவும் நம்பிக்கையும் என்ற தலைப்பிலே நான் மறைவுரை ஆற்றினேன். அந்த மறைவுரையின் வேறு ஒரு வடிவமாக அருட்பணியாளர் இயேசுதுரை அவர்கள் ஒரு மறைவுரை கொடுத்துட்டாரா? கொடுக்கலையா? எனக்கு அப்புறம் தான் கொண்டு வருவது. சரி, பரவாயில்ல. அவர் ஒரு தலைப்பில் சொன்னார், நான் அந்த தலைப்பில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. எனவே அவர் அந்த தோமை சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் வைத்து சொல்ல போகின்றார். எனவே அது எதை குறித்து காட்டுகிறது? தோமை எதை சொன்னார் என்றால் நம்பிக்கையை தான் வெளிப்படுத்தினார். எப்பொழுது வெளிப்படுத்தினார்? பார்த்த பிறகு வெளிப்படுத்தினார். ஆனால் இயேசு சொல்றார், தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புகிறவர் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னார். அதான் முக்கியம். எனவே நாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுகிறோம், வாசிக்கிறோம். எங்கேயோ நடக்கிற ஒன்றை நாம் இப்பொழுதெல்லாம் தொலைக்காட்சியிலே அதை செய்தியாக பார்க்கிறோம். நடந்த ஒன்றை சொல்லுகிறார்கள். முன்னெல்லாம் தொலைக்காட்சியெல்லாம் கிடையாது, செல்போன் கிடையாது. அந்த காலகட்டங்களிலே இது செவிவழி செய்தியாக பரவுவதற்கு நாளாகும். ஆனால் இன்று இந்தியாவின் ஏதோ ஒரு முனையில் அதாவது உலகத்தின் ஏதோ ஒரு நாட்டில் நடக்கின்ற ஒரு நிகழ்வை அன்றைய நாளிலேயே அல்லது அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே நாம் அதை காணுகின்றோம். எனவே எல்லாமே ஒரு வாழ்க்கை நம்பிக்கை. அதை நம்ம முதியவர்கள் சொன்னார்கள், யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் நம்பிக்கையில். நம்பிக்கை இல்லாமல் வாழவே முடியாது. இன்னைக்கு கூட நம்ம எல்லாம் பயணம் செய்தோம். இந்த பயணம் இனிதாக இருக்கும் என்பது நம்ம நம்பிக்கை. நேற்று தினம் யோசித்திருப்போம், நாளை நாம் அகரஞ்சேரி போகலாம் என்று. நாளைக்கு அப்படி யோசிச்சுட்டு அன்னைக்கு விடிஞ்சு எழுந்திருந்தான்னா ஒருத்தர் யோசித்து பாருங்க. நம்பிக்கை, நாளை தினம் நம்மை கடவுள் வழி நடத்துவார், எழுப்பி விடுவார், நாளையும் நமக்கு கடவுள் கொடுப்பார். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு உச்சபட்சம் தான். எனவே இதைதான் நம்ம இந்த நற்செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனவே இயேசு தான் நற்செய்தி அறிவிக்க தொடங்கியதிலிருந்து 30 வயதிலிருந்து அவர் நிறைய நற்செய்தி 3 ஆண்டுகள் ஏறக்குறைய நற்செய்தியையும் அற்புதங்களையும் அவர் செய்தார். இறையில் படிக்கிற பொழுது பேரபிள்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு பாடம் உண்டு. அந்த பாடத்தை நாங்கள் படிக்கிற பொழுது என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், அதிலே இந்த இயேசுவினுடைய போதனைகளும் இயேசுவினுடைய அற்புதங்களும் என்ற அந்த பாடத்தை குருவானவர் ஒருவர் பேராசிரியராக இருக்கிறவர் அதை நடத்துவார். அதுதானே அப்படி தந்தைக்கும் ஒருவர் யாரும் நடத்தியிருப்பார், எனக்கும் எங்களுடைய குழுவுக்கும் ஒருவர் நடத்தினார். எது எப்படி இருந்தாலும் ஏன் இந்த போதனைகள், அந்த போதனைகளோடு ஏன் இந்த அற்புதங்கள் என்று சொல்லுகிற பொழுது, அதான் போதிச்சுட்டாரே, கடவுள் அன்பானவர், நீதியானவர், இரக்கம் உள்ளவர், நமக்கு நம்பிக்கை உள்ளவர் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்களே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் ஒரு அற்புதம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மக்களே கேட்குறாங்க. பாருங்க, நிறைய அற்புதங்களை செய்துட்டு பிறகு கூட, ஆண்டவரே இன்னொரு அற்புதத்தை செய்றீங்களா, வானிலிருந்து ஏதாவது ஒரு அருங்குறியை காட்டுறீங்களா, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே அதெல்லாம் கேட்கிறாங்க. அப்பதான் இயேசு சொல்றார், மானிட மகனே ஒரு அறிகுறி, மானிட மகனே ஒரு விடியல், மானிட மகனே ஒரு சாட்சி, நானே சாத்தாட்சி, கடவுளுடைய ஒரு பிரதிபலிப்பு, அடுத்த ஒரு பிம்பம். எனவே தந்தையா இருக்கிறார், சுதனாய் இருக்கிறேன், மகனாய் இருக்கிறேன், தூய ஆவி எங்களோடு இருக்கிறார் என்பதையெல்லாம் பல இடங்களிலே பலவிதமாக ஆண்டவர் இயேசு சொன்னாலும், இதை இந்த சீடர்கள் கூட இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்க கூட புரிஞ்சுக்கல. அதான் ரொம்ப கஷ்டமானது. அதுதான் மத்தேயுவை அழைக்கும் பொழுது கூட என்ன சொல்றாரு ஆண்டவர் இயேசு மிக அழகாக. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 9:9. இயேசு அங்கிருந்து சென்ற போது மத்தேயு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, அவ்வளவுதான் சொன்ன, பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து
இயேசுவை பின்பற்றி சொன்னார். இப்ப யாராவது உங்களை அங்க பார்த்து நான் அப்படி டாக் முடிச்சுட்டு போகும்போது என்னை பின்பற்றி வாழ யாரெல்லாம் வருவீங்களா? சிரிப்பீங்க. இந்த ஃபாதர் என்ன பைத்தியம் முடிச்சான்னு சொல்லுவீங்க. இந்த ஆள் நம்பி எங்க போய் நம்ம வாழறது, இந்த ஆள் எந்த கோலத்துல கொண்டு போய் தள்ளுவாரோ என்றெல்லாம் நீங்க நினைப்பீங்க இல்லையா? எல்லாம் வீட்டை விட்டுட்டு பணத்தை விட்டுட்டு வாழ்க்கை விட்டு வர முடியுமா? இன்னும் ஆரோக்கியசாமி வருவியா? ஆரை என் பின்னே வா என்ன வருவியா? தெரியல. வந்தவங்க யாரும் ஆமா கடவுள் ஏதோ விதத்துல வாழ வைத்தார் நான் சொன்னா அது நடக்காது. ஆனா இயேசு சொல்றார், மத்தேயுவை பார்த்து, அதுவும் பணத்தை கையாண்ட ஒரு மனிதர், பணத்து மேலே உட்கார்ந்து இருந்தவங்க நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இவர் பணத்தை பெட்டுக்கு போட்டு பணத்து மேலே படுத்திருந்தார். அவங்க நல்லா உயிர் வாழ்ந்தாங்களா அப்படின்றாலும் கிடையாது. அது பெரிய தலைவர்களா இருக்கலாம், பணக்காரர்களா இருக்கலாம், நம்மில் ஒருவராக கூட இருக்கலாம். அதெல்லாம் வாழ்வு கொடுக்காது. எனவே வாழ்வும் அவர்களுக்கு அது கொடுக்கவில்லை. அதான் உண்மை. எனவே இந்த சுங்கசாவடி என்பது பணத்தை வசூல் பண்ற ஒரு இடம். அந்த இடத்துல அமர்ந்திருக்கிற அந்த மத்தியை பார்த்து, என்னை பின் சென்று வா, என்னை பின்பற்று, என் பின்னே வா என்று சொன்னவுடன் அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு போறார். பணம், தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னால் அவர் செல்வதை பார்க்கிறோம். இதுதான் நம்பிக்கை. ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை நம்பினார், இயேசுவை நம்பினார், அவருடைய வார்த்தை நம்பினார், அவருக்கு பின்னால் இந்த மத்தியை சென்றதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், இங்க இருக்கிற நிறைய பேர் குடும்பமா வந்திருப்பீங்க, கணவன் மனைவியா, சிலரை தவிர. அப்போ நீங்க உங்க கணவனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 40 வருஷம் 30 வருஷம் 25 வருஷம் திருமண வாழ்க்கை வாழ்ந்தவங்க, 10 ஆண்டுகள் வாழ்ந்தவங்க, இவங்களாம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கல்யாண நாள ஏதோ பெரியவங்க பார்த்து உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி யாரோ முன்ன பின்ன தெரியாத, ஏதாவது பழகின தெரிஞ்ச முகமா இருந்தாலும் பரவாயில்ல, முன்ன பின்ன தெரியாத ஒரு நபரை வந்து இவர் தான் உனக்கு மாப்பிள்ளை, எப்பா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்குறோம், அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லி அந்த பொண்ணை காட்டும் பொழுது சில நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல பொருத்தமா இருக்கும். மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டில் வர ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க, பார்த்துக்கிட்டீங்களா? சூப்பரா இருக்கும், கரெக்டா. சிலரை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே வெளியேன்னு இருப்பாங்க, ஆனா அந்த பையனை பார்த்தா கண்ணங்கரையேன்னு இருப்பான். நம்ம நினைப்போம் என்னடா அது ஒரு ஜோடி அப்படின்னு நம்ம மனசு நினைப்போம். ஆனால் இதையெல்லாம் கடந்து அவளுக்குள்ள ஒரு அன்பு இருக்குது பார்த்தீங்களா? அது இவரை நம்பி வாழறது, இந்த பெண்ணை நம்பி வாழறது, அதுதான் வாழ்க்கை, அதுதான் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருந்தால் இந்த பையன் நல்ல பையன், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு என்று சொல்லி நம்மிடம் ஒப்படைக்கிறாங்க பார்த்தீங்களா? அது நம்ம கரங்களை பிடித்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்திலே அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை தொடர்றவங்க எத்தனையோ பேர். இதுக்கு என்ன நிறைய இருக்கும், கசப்பு, இனிப்பு, புளிப்பு, தோற்பு என்று அறுசுவையும் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். இருந்தாலும் அது மெல்ல 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 அந்த சுவையே இல்லாமல் கணவன் மனைவி என்ற ஒரு புது சுவை நீங்கள் கண்டுபிடித்து விட்ட பிறகு அந்த வாழ்க்கை இனிமையாக. எதன் அடிப்படையிலே இந்த ஒரு புதிய வாழ்வு அமைகிறது என்றால் நம்பிக்கை. நமக்கு ஒரு ஒளிபயமான எதிர்காலம் இருக்கிறது, நம்மால் வாழ முடியும், நமக்கென்று குழந்தைகள் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் குழந்தைங்க வந்துடுவாங்க, அந்த அம்மா அந்த கணவனை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. அவரு ஒரு வேலைக்கார மாதிரி ஆயிடுவார். போயிட்டு காய்கறி வாங்கினுவாயா, போய் கறி வாங்கினுவாயா, சீக்கிரம். நிறைய பெண்கள் ஏதாவது நடக்குது, கரெக்டா சொல்றீங்க பாரு, இதேதான் எங்க வீட்டுக்காரர் செய்துக்கிறார். பாவங்க அந்த ஆம்பளைங்க நிறைய வேலை செய்துக்கிட்டு நிறைய இழுபடி மாதிரி சில வேலைகள்ல வீடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறது கூட ஆண்கள் செய்யறாங்க. சில ரொம்ப சந்தோஷமா சேர்ப்பாங்க, பரவாயில்ல எங்க வாழ்க்கைய ரொம்ப நல்லா பிரதிபலிக்கிறீங்க. ஒரு பிள்ளை காட்டுறாங்க அம்மாவை, எங்க அம்மா கதையை அதான் பாருங்க. அதனால இது தப்பு இல்லை, இது சரியானது, அதான் கரெக்டா. கணவன் மனைவி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் ஒன்றாய் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் வாழ்க்கை. இது எதை அடிப்படையாக கொண்டது? நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. எனவே இந்த நம்பிக்கை தான் நாம் ஆழமாக இன்றைக்கு சிந்திக்கவும் ஜெபிக்கவும் நாம் இங்கே கொண்டு கொடுக்கிறோம். இந்த மத்தேயு கூட அழைத்தவுடன் அப்படியே போயிட்டார். ஏதோ ஒரு வாழ்வு இருக்கிறது, இவரிடம் ஏதோ இருக்கிறது என்று சொல்லி அவரை கண்ட மாத்திரத்தில், அவருடைய வாயில வந்த அந்த சொல்லை நம்பிய மாத்திரத்தில் அப்படியே அது நம்பிக்கையோடு வாழ்க்கையை போனார். அவருக்கு என்ன வாழ்க்கை கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு தான் தெரியும். எல்லா அப்போஸ்தலருமே ரொம்ப கஷ்டமா வேதனைப்பட்டு துன்பப்பட்டு அவர் இறந்தாங்க. அதுலதான் நம்ம ஒரு இன்னைக்கு தோமாவை பற்றி பார்க்கிற மாதத்திற்குரிய சிறப்பு புரித தோமாவும் அவரு ஒருவேளை இப்படி சந்தேகப்பட்டதால என்னவோ, ஆனா அவர் சந்தேகப்பட்டார் நம்ம சொல்றது தவறான. அவர் தன் ஐயத்தை தீர்த்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நிறைய பேரு வீட்டுல அப்படிதான் நினைச்சிருப்பீங்க, கணவனை பார்த்து இல்லையா, இருந்தாலும் நான் டெய்லி முன்னாடி கரெக்டா கல்யாணம் ஆரம்பிச்சா கரெக்டா 4:30 மணிக்குன்னா அங்க ஒரு ஆபீஸ் விடுனாக்கா
5 மணிக்கெல்லாம் வீட்டுல வந்து நிற்பான் அந்த ஆளு. இப்பெல்லாம் வாங்க 5:30 ஆச்சு, 6:30 ஆச்சு. இப்ப ராத்திரி சாப்பாட்டுக்கு தான் வராரு. என்ன விஷயம்? வேற எங்கெல்லாம் ரூட் எடுத்து யூட்டர்ன் போட்டு வராரா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருக்க. மனசுல எடுத்துருப்பாங்க அந்த பெம்பளைங்க. சொல்ல மாட்டாங்க. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். ஆனா பாருங்க, நம்ம இவரு நம்முடைய தோமா எவ்வளவு நல்லவர் என்று பாருங்க. அவர் ஆண்டவர் நான் கை வச்சு பார்த்தாயா நம்புவேன், அதை என் விரல அந்த காயத்துல வச்சாதான் நம்புவேன், பெரிய ஈட்டியால குத்திய விழாவில் இருக்கிற ஒரு பெரிய காயம் இருக்குது, அது என் கையே உள்ள போகும், என் கையால விட்டாதான் நான் நம்புவேன். பிரேஸ் தி லார்ட். அவருக்கு ஒரு ஐயம், நீங்க எதையோ பார்த்துட்டு சொல்றீங்க, நான் என் ஆண்டவரை அவர்தானா என்று பார்க்க வேண்டும். ஒரு ஆவல், ஒரு நம்பிக்கை, இன்னும் அதிகமான ஒரு கடவுள் மீது ஒரு ஆசை. எனவே நீங்களாம் பார்த்துட்டீங்க, நான் பார்க்கல என்ற ஒரு ஆதங்கம் அது கூட இருக்கு. இப்படி கூட எடுத்துக்கலாம். எல்லாம் பார்த்துறாங்களே, நான் பார்க்கலையா ஆண்டவரே? நீங்களா சும்மா தான் பார்த்தீங்க, நீங்களா தூரமா இருந்து பார்த்தீங்க, ஒரு பயந்து பார்த்திருப்பீங்க. நான் என் ஆண்டவரை தொட்டு பார்க்க வேண்டும். பிரேஸ் தி லார்ட். அதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா கோவில்ல போய் சில முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பாத்தீங்கன்னா அந்த மாதா பாதத்தையோ அல்லது ஆண்டவர் இறுதி ஆண்டவருடைய பாதத்தையோ அந்த புனிதருடைய பாதத்தையோ அப்படியே கையில பிடிச்சி தலையை இடிச்சுக்குவாங்க. பாத்துக்கிறீங்களா? இதுதான் தோமாவுடைய மனநிலை. எனவே தொட வேண்டும், அப்பதான் எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், அவருடைய பாதங்கள் என் தலைமையில் பட வேண்டும், இதுதான். எனவே நான் தொட்டு பார்த்தால்தான் நம்புவேன் என்ற ஒரு எண்ணத்தில ஆண்டவரிடம் அந்த சீடரிடம் தோமா சொல்லுவதை மிக அழகாக பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வார்த்தையிலே ஆண்டவர் அந்த காட்சி கொடுக்கிறார். சில நாட்களிலே அது நடைபெறுகிறது. தோமாவை பார்த்து சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்றார், ஆண்டவரே அந்த மாதிரி சொல்றார். எனவே இயேசு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எல்லாம் பார்த்துக்கிட்ட பிறகு நீ பார்த்து நம்பன, பார்க்காமே நம்புறவன் பேரு பெற்றவன். எனவே நம்பில் கூட நம்பி வரேன் பார்த்தீங்களா, ஏதோ நமக்கு கிடைக்க போகிறது. ஏதோ இன்னைக்கு ஃபாதர் ஆக்டிவிஸ்ட் ஜெபிக்க போறார், அவர் ஜெபத்துல எனக்கு இந்த நோய் நலாக போகுது, அது என் குடும்பத்துக்கு பேய் பில்லி சூனியம் போக போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்துக்கிறீங்க பார்த்தீங்களா. எனக்கு அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு உங்களுக்கு நலம் அளிக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆனா அது என்னன்ட்டு கடவுள் தான் தெரியும். நீங்க என்ன கேட்க போறீங்கன்றது உங்க உள்ளத்துக்கு தான் தெரியும். அதை நாங்கள் எல்லாம் இப்பொழுது படம் பிடித்து காட்ட முடியாது. இருந்தாலும் பொதுவான கருத்துகளிலே அவற்றை உள்ளடக்கி நாம் அதை பற்றி ஆழமாக பார்ப்போம். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வாசிங்க. சரி, மணிக்கு அப்படியே படிங்க. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை சரியாக்குறார். பிறகு 5:34 ஒரு வசனத்தை வாசிப்போம். அதே மார்க்கு 5. இயேசு அவரிடம், மகனே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. பார்க்கிறார் இயேசு அந்த முடக்குவாதம் முடித்த மனிதனை கட்டில கட்டி தூக்கிட்டு வராங்க ஜனங்க. அவனால் நடக்க முடியல, அவனுக்கு 4 பேர் உதவி பண்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னத்துக்கு இப்படிப்பட்ட மனிதனை குணமாக்க முடியுமா, இவன் நடப்பானா என்ற எண்ணம் கூட தூக்கிட்டு வந்தவங்க இருக்கும். ஆனால் அவனும் நம்பிக்கையோடு வருகிறான். இயேசு அதற்கு நிறைய அற்புதங்களை அங்கே செய்கிறார், பிரபல்யமாகிறார். எனவே எப்படியாவது என்னை கொண்டு போய் அவர்கிட்ட விடுங்க. இப்படிதான் பல ஆண்டுகளாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சீலோவாம் குளத்திலே நுழைய முடியாமல், குதிக்க முடியாமல், நடக்க முடியாமல் யாராவது போயிடுறாங்க, நான் படுத்தியே கிடக்கிறேன். அப்படிப்பட்டவன் என்ன பண்ற, கடவுளே தேடி வர முடியாத நேரத்தில் நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று அந்த மனிதனுக்கு நாம் தருவதை நாம் பார்த்தோம். நீ போய் உன் கண்களை சீலோவாம் குளத்திலே கழுவு, நீ முழக்கவாதமுற்றவன், நீ அதில் போய் குழி என்றெல்லாம் சொல்லுகிறதை நாம் மிக நற்செய்தி அழகாக வாசிக்கிறோம். இயேசு அன்பானவர்களே, நிறைய நம்ம நினைப்போம், நம்ம ஜெபம் ஏன் தாமதமாகுது, நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படல. இந்த வாரம் போய் போன வாரம் யோசித்தோம், இந்த வாரம் போய் அக்டேஸ் ஜெபம் பண்ணாருன்னா சரியாயிருந்து போனோம், சரியாகல. தாமதம் கூட கடவுளுடைய நெருக்கத்தை உங்களுக்கோடு உறுதிப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நான் போன வருடம் ஞாபகம் இருக்குது உங்ககிட்ட சொன்னேன், என்னோட அடிக்கடி டெய்லி என்னை பூசி காய்ச்சிட்டு போவார், அவருக்கு கை கால் இதுவாகி விட்டதுன்னு சொல்லி அவருக்கு அதை பற்றி கேள்விப்பட்டு மாலையில பல வேலைகள்லாம் இருந்ததால நேரம் ஆயிடுச்சு. இரவு 11 மணி நான் சிஎம்சியில் அவர் போய் பார்த்தேன். அவரால் பேச முடியவில்லை, வாய் திறக்கவில்லை. அவர் என்னை பார்த்தவுடன் கை கால்கள் 2 உடம்பே அசையல, அப்படியே படுத்து கிடக்கிறார். அப்போ கண்ணில் தண்ணி வருது, கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் வரத பாக்குறேன். பட் நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, இன்னும் 3 நாள்ல உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் போன வருஷம்
ஒரு மறைவுரையில சொல்லியிருந்தேன். குணப்படுத்துவார் கடவுள், உங்களை ஆசீர்வதிப்பார், 3 நாளைக்கு அப்புறம் நீங்க நல்லா ஆயிடுவீங்க, நம்பிக்கையா இருங்க, நான் தைரியமா இருங்க என்று சொன்ன பொழுது அவர் அந்த கண் தண்ணியோடு எதையும் பேசவில்லை. அப்படிதான் இருந்தார். சில நிமிடங்கள் அவரோடு பேசிவிட்டு நான் அந்த ஸ்கேன் பண்ற ரூமுக்கே என்னை அழைத்து போனாங்க, அலோவ் பண்ணாங்க. ஃபாதர் என்றதால் போய் நான் அங்க பார்த்துட்டு அவரை பேசி பிளஸ் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு கூட சொல்லுவார், அன்னைக்கு நீங்க 11 மணிக்கு வந்து ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொன்னீங்க, அது எனக்கு வாழ்வு கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்க எல்லாருக்கிட்டும் நான் சொன்னேன், நான் அந்த வாரம் அப்பான்னு சொன்னேன், நாளைக்கு மறுநாளோ நான் போறேன் அகரஞ்சேரிக்கு, அந்த மக்களிடம் எல்லார்ட்டும் சொல்லுவோம் உங்களை பத்தி ஜெபிக்க சொல்லி. நான் சொன்னேன், நீங்கள் கட்டாயம் மறந்து போயிருப்பீர்கள், ஆனால் ஜெபித்தீர்கள், உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் நலமடைந்து விட்டார். இன்றைக்கும் அவர் டெய்லி நாங்க காலையில 2 பேர் தான் காபி குடிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. டெய்லி என்னை சந்திக்காமல் அவர் செல்வதே இல்லை. தினமும் அவர் என் திருப்பலியை சந்திக்கிறார். ஒண்ணு மட்டும் சேஞ்ச், அவர் வந்து என்னை பிஷப் ஹவுஸ்ல அழைச்சிட்டு போவார். அதை நான் தவிர்த்து விட்டேன். நீங்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், திருப்பலிக்கு வாங்க. திருப்பலி முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்னாவே வரும். அவர் காரில் அவர் வருவார், என் காரில் நான் வருவேன். போயிட்டு நாங்க ஒன்னா அமர்ந்து காஃபி குடித்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அது இப்பொழுது அவரே காரை ஓட்டுகிறார். கைகாலெல்லாம் வராம போச்சு, அவரே காரை ஏற்றுக்கிறார். டாக்டர் சொல்லிட்டாங்க, காரை நீங்க ஓட்டக்கூடாது அப்படி இப்படின்னு. ஆனா மீண்டும் அவர் தன்னுடைய காரை அவரே இயக்கி ஓட்டிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நடந்த உண்மை இது, ஏதோ நான் படித்த உண்மை அல்ல, எங்க கேட்ட ஒரு விஷயம் அல்ல, நடந்தது என் கண் முன்னால். நாளைக்கு கூட வாங்க, 8 மணிக்கு வந்தீங்கன்னா, 7:30 மணிக்கு வந்தீங்கன்னா 8 மணிக்கா பார்த்துக்கலாம், நீங்க அவரை பார்க்கலாம், காட்டி விடுங்க. நல்ல ஆசிரியர், நல்ல ஒரு பண்பாளர். நான் சொன்னேன் போன வருஷம் சொல்லும்போது. இதை எதுக்கு சொல்கிறேன் என்றால், நம்பிக்கை நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும், நலத்தை கொடுக்கும், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கும். எனவே தோமாவும் இந்த இயேசு தொடக்கத்திலிருந்து சொல்லிக்கிட்டு தான் வரார், இந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு தான் வரார். குணமாக்குறவங்க கிட்ட, சீடர்கிட்ட, எல்லார்கிட்டையும் இந்த கடவுளின் நம்பிக்கை பற்றி அல்லது நம்பிக்கையினுடைய ஒரு நிலைப்பாட்டை பற்றி நிறைய இடங்கள்ல விவிலியத்திலே அவர் சொல்லிக்கொண்டே இருப்பதை பார்க்கும். ஆனால் கூட இருந்த சீடர்கள் கூட அதை புரிந்து கொண்டார்களா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். நாம் இன்னைக்கு அதை புரிந்து கொண்டோம் என்றால் அதுவும் சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் பார்த்த பகுதி மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 34 வசனத்திலே நாம அந்த யாரு ஒரு பெரும் பாடுபட்ட பெண், ரத்தப்போக்குடைய பல ஆண்டுகளாக அவதிப்பட்ட பெண்ணுடைய விசுவாசம், அவருடைய ஆடையை தொட்டாலே போதும். அதுதான் நிறைய பேர் புடவைலாம் வாங்கிட்டு போறீங்க இல்லையா, அதனுடைய அடிப்படை தான். அந்த வெளிநாட்டிலிருந்து லூர்து மாதா திருத்தத்துல இருந்து ஒரு சின்ன துண்டு கொடுப்பாங்க, துணி, அது என்ன பண்ண போகுது, அது உங்களுக்கு குணமாகும். அந்த பெண் ஆண்டவருடைய மொத்த துணியும் பிடிச்சி குணமாகும். அவருடைய ஆடையின் ஓரத்தை விளிம்பை தொட்டாலே போதும், நான் குணமடைவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப ஜெர்மனில இருந்து ஒரு பெரிய பிளாக் மடோனா என்ற அல்ட்ராய்டிங் என்ற ஒரு இடத்துல பிளாக் மடோனா சர்ச், அந்த கோவிலும் பிளாக்கா இருக்கும், உள்ளகிற மாதாவும் கருப்பா இருப்பான். பிளாக் மடோனா அவன் பேர். ஃபாதர் வச்சிருக்கிறார். அந்த சேத்பட் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கூடாரில் ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். அல்ட்ராய்டிங் என்ற ஒரு இடத்துல ஜெர்மனியில அது இருக்குது. நான் போய் பார்த்துருக்காங்க. அந்த கோயிலுக்கு பேரு மிக உயரமான கோபுரம், அதை எப்படி கட்டாங்க தெரியல, மிக சிறப்பான ஒரு ஆலயங்கள். எனவே அந்த இடத்துல பத்தி கூட மெழுகு திருவிழா இருக்கும், கருப்பா இருக்கும். நம்ம பயிர்ல மஞ்சள் ஆகுது இல்லையா, சில வெள்ளையா பார்த்துருப்போம். அங்க கண்ணங்கரையில் இந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அந்த மழுகுது. அந்த மடோனா, பிளாக் மடோனா மாதாவுடைய கருப்பு மாதாவுடைய அந்த ஆலயத்திலே பத்தி கூட சின்ன பத்தி பெரிய பத்தி எல்லாம் இருக்கும், கருப்பு கருப்பாகவே இருக்கும். எனவே அதெல்லாம் நான் பெற்று அங்கிருந்து எடுத்து வந்து எங்க மக்கள்களை ஏற்றி வச்சு ஜெபிக்க சொல்லணும். நம்பிக்கை உள்ளவங்க ஜெபிக்க குணமாவே. எதுக்கு சொல்றேன்னா, எங்கிருந்தாலும் அந்த புனித படத்திற்கு ஏன் அந்த வலிமை என்று சொன்னால், சிறிய துண்டா இருந்தாலும் அதுல அந்த வல்லமை, ஆற்றல், அவருடைய விளிம்பை தொட்டாலே போதும் நான் குணமடைவேன். இதுதான் ஆண்டவர் சொன்னான். அம்மா மகளே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். பெரியது விஷயம். அடுத்ததாக நாம் அதை தொடர்ந்து இன்னொரு அற்புதத்தை நடக்கிறாங்க. பார்த்து 2-3 அற்புதம் அந்த பகுதியில தொடர்ந்து நடக்கும். ஜீசஸ் இந்த அம்மா குணமாறதுக்கு முன்னாடி இது நடந்த விஷயம். அதுக்காக ஜீசஸ் போய் நிற்பார். ஒரு ஜெபக்கூட தலைவருடைய விஷயத்துக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இது நடக்கும். இந்த டைம் ஆகிட்டே இருக்கும். அப்ப ஜெபக்கூட தலைவனுடைய வீட்டுல இருந்து இதான் நீங்க ரொம்ப நம்பணும். அவர் என்ன நினைக்கிறார், ஏசு எப்படியே குணப்படுத்திடுவார் என்னுடைய யாரு மகனை மகளை குணப்படுத்திடுவார் என்ற நம்பிக்கையோடு அவர் வரார். இயேசு நான் சொல்றேன், நான் வரேன்ப்பா, கவலைப்படாத. ஆனா இயேசுவால உடனே அங்கிருந்து போக முடியல, டைம் ஆகினே இருக்கு.
அதுக்கு இடையில தான் அவரு அந்த கூட்ட நெரிசல் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அவ்வாறு சொல்லும் பொழுது ஒரு கூட்டம்னா 2-3 பேர் பணியாளர்கள் வந்து அந்த ஜெபக்கூட தலைவர்கிட்ட சொல்றாங்க, எப்பா வேஸ்ட் டைம் ஓவர் சொல்றாங்க. டாக்டர் இன்னொரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தா காப்பாத்திட்டுங்களா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, உன் மகள் இறந்து விட்டாள், போதகரை தொந்தரவு செய்கிறேன், வேண்டாம். அவர் நல்லா இருந்தா கூட வந்து அவர் தொட்டு குணமாக்கி இருப்பாரு, சுத்தமா உயிரே போயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. இதை இயேசு கேட்கிறார், அவருடைய காதுல விடு, இயேசு காதுல. அப்பதான் அவர் தான் சொல்றாரு பாருங்க, 5:36 பத்தி வெயிட் மார்க்கு 5:36 வாசிங்க. தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாது, யாயிர் தொழுகை கூட தலைவரே, நீங்க எந்த நம்பிக்கையோடு வந்தீங்க, எந்த நம்பிக்கையோடு நீங்க அகலஞ்சேரிக்கு வந்தீங்க, அதான் மட்டும் கை விடாதீங்க. இங்க இருக்கிறவங்களை பார்த்து, இங்க பூசை பார்க்காதவங்களை பார்த்து, ஒழுங்கா ஜெபிக்காதவங்களை பார்த்து நீங்க உங்க நம்பிக்கையை தளர விடாதீங்க. எந்த நம்பிக்கையோடு இங்க வந்தீங்களோ அந்த நம்பிக்கை மட்டும் கைவிடாது. பிரேஸ் தி லார்ட். அதான் இயேசு தலைவர் அந்த நம்பிக்கையோடு அவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறார் பாருங்க. நம்பிக்கையோடு ஏசானவர் சொல்லிட்டார், அப்புறம் என்ன இருக்குது, பாஸே சொல்லிட்டார், ஒண்ணு இல்ல, அவர் குழப்பம் இல்லாம சொல்லிட்டார், தெளிவாக்குறார். இந்த ஜெபக்கூட தலைவர் செத்து போன அந்த பொண்ணை பார்ப்பதற்காக அந்த ஆதங்கப்படாமல் இயேசுவை கையோடு கூப்பிட்டு போகணும்னு தான் அவர் ஆசைப்பட்டார். பிரேஸ் தி லார்ட். எப்படியாவது இதை வாங்கிவிட வேண்டும், இந்த அற்புதத்தை பெற்றுவிட வேண்டும். அவள் குணம் பெறுவதற்காக வந்து அவளை இயேசு குணப்படுத்துவார் இந்த நம்பிக்கை இன்னும் இவருடைய உள்ளத்திலே ஆழப்படுது. அப்பதான் போறாங்க, காரை தம்பட்டுறாங்க, மோளம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஊர் அடிக்கிற மாதிரி ஒப்பாரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு சிறுமி இறக்கவில்லை, தூங்குகிறார் என்று அவர் சொல்லி அங்க உள்ள போற எல்லாம் சிரிக்கிறாங்க, நையாண்டி பண்றாங்க, கேவலமா பேசுறாங்க. என்னப்பா செத்து போச்சு, மோளமே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், இவர் வந்து தூங்குறாரு சொல்லிட்டு கதை விடுறாரு சொல்லியிருப்பாங்க. ஆனா இயேசு எல்லாரும் அனுப்பிவிட்டு இந்த யாயிரையும் தன்னோடு வந்த நெருக்கமான சீடர்கள் 2 மட்டும் உள்ளே அழைத்து கொண்டு போய் அவர் அந்த சிறுமை பார்த்து என்ன சொல்றார், தலித்தாக்கும், திரும்பியே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தோமா அவருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக தான் இதையெல்லாம் சொன்னார். ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்குமாக சேர்த்து தோமாவையும் சேர்த்து சொன்னது, கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிக்கிறவன் பேறு பெற்றவன் என்றார். காணாமல் விசுவசிக்கிற நீங்கள் தோமாவை விட, அவரோடு இயேசுவோடு இருந்த அந்த சீடர்களை விட இன்னும் அதிகமாக பேறு பெற்றவர்கள் என்பதை ஆண்டவர் குறித்து காட்டுகிறார். விசுவசிக்கிறவர்கள், நம்பிக்கை கொள்கிறவர்கள், நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு இன்னும் அந்த நம்பிக்கை அதிகப்படுத்த தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். திருப்பலியிலும் உங்களுடைய கருத்துக்கள் நன்கள் நிறைவேற வேண்டிக் கொள்வோம். ஆமென்.